முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுருவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தினந்தோறும் ராசிபலன் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்கன்னா முருகாசேஸில் நிறையா பேர் நம்ம அவங்களுடைய சந்தேகங்களை கேட்குறாங்க. அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம போட்டுருக்கோம். சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மந்திரங்கள் வேணுமோ அந்த மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக பத்திகேஃப், அதாவது தைப்பூசத்தில் பத்திகேஃப் முருகன் கோயில், மலேசியா செல்லக்கூடிய, எனக்கு மலேசியா போனேன் சார், அந்த முருகனை பார்க்கணும் சார், ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். தாராளமாக நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய எண்ணு 9952306111 9790991100 இந்த எண்ணுக்கும் ஷீரடி யாத்திரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ஆறுபடை வீட்டில் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேன் ஒன்று கிளம்புறது, அதே மாதிரி சென்னையில் இருந்தோம். இதில் நீங்களும் பங்கேற்கணும். ஆறுபடை முருகனையும் நான் தரிசனம் பண்ணணும், 6 விதமான சக்தியை உணரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளுடைய இந்த டூரிசத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இது தவிர இண்டிவிஜுவலாக எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணோம் சார். நான் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கேன். 1-to-1 கிளாஸாக நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதிலே நீங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க 9952306111 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 5/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் காலை 6:58 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி பிற்பகல் 1:24 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் காலை 6:58 வரைக்கும், பின்பு ஆயில்யம். கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. நேற்றைய தினத்தில் சனி பிரதோஷம் இருந்தது. ரொம்ப விசேஷகரமாக சிவாலயங்களுக்கு போய் அற்புதமாக எல்லாரும் வழிபட்டிருப்போம். அதே மாதிரி சிவபெருமானை தரிசனம் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்டதையும் போக்கி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி காலையில் பார்த்துட்டிங்கன்னா 6:58 வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடுறது. ஸோ 6:58 வரைக்கும் சதய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திர காலம் முடிஞ்சு குருவுடைய நட்சத்திர காலம் வருது. எப்போவுமே கிரகத்தில் பார்த்துட்டிங்கன்னா கேது திசை, அதுக்கப்புறம் சுக்கிர திசை. கேது திசையில் வாட்டி எடுத்துரும். அடுத்தது சுக்கிர திசையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சூரியன் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நல்லா பெருமை சேர்க்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன், சில பேருக்கு வரவுகள் இருக்கும், தேய்பிறை சந்திரமாக இருந்ததுன்னா அது இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்த உடனே ஸ்டாண்டர்டாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் ராகு, அது கொஞ்சம் படாத பாடுபடுத்தி எடுத்துரும், டிபெண்ட்ஸ் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு சில பேருக்கு ஒரு ஆன்மீகத்தன்மையை கொடுத்துரும். எப்போவுமே ஒரு தெய்வீக விஷயங்கள். சனி எப்போவுமே இந்த கர்மாவில் என்ன பலன்கள் நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கடைசியில் புதனில் முடிகிறது. யோசிப்போம், ஆஹா இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணல, எது மாற்றிருக்கணும் இல்லையா, சரி இதுக்கு இன்னொரு பிறவி இருந்தால் தான் சரியாக இருக்கும்ன்ற யோசிக்கிற அளவுக்கு வந்துடுவோம். இல்லைனா இதே பிறவி போதும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி பண்ணிட்டோங்கிறத யோசிக்கிற அளவுக்கு இருக்குமா. இந்த மாதிரி நம்மளுடைய தசாபுத்தி காலங்கள் ஒரு மனிதனை சிந்திக்கவும் செயல்படுத்தவும் வைக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு பௌர்ணமிக்கு நிறைய பேர் கிரிவலம் போவாங்க. அதே போன்று பௌர்ணமி அன்றைக்கி சத்யநாராயண விரதம் பண்ணுவாங்க. லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வணங்குறது, உமாமகேஸ்வர பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை, குருவுடைய நட்சத்திரமாக இன்றைய தினம் 6:58 காலையில் 6:58 ஆரம்பிக்கிறது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பண்ணணும், பிள்ளையாரை வழிபடுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள் தான் இன்றைய தினம். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தெரியும், ஏதோ கடவுள் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கார், ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்மளை சேஃப் பண்ணின்னு இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பிகாஸ்
நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த காரியங்கள்லாம் நடக்கலை. பட் எதிர்த்து ஒரு சில காரியங்கள்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தில் டப்பு டப்புன்னு நடக்கிறது. இது நம்ம முயற்சி பண்ணி இல்லை, இறைவன் காண்பிச்ச வழியில் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைகளை பார்த்தா அப்படி குழந்தை மனசாக மாறிடுவேன், பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி பேசுவேன். சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எமோஷ்னலாக மாறுறது. இவா எனக்கு ஏன் இப்படி சொன்னா, அவன் ஏன் இப்படி சொன்னா, இவா இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. பாருங்கள், எப்போவுமே 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி எல்லாத்தோட ரேகையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா? அதுக்கு தகுந்தாப்பில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குணாதிசயங்களை கொண்டிருப்பா. அதனால் யார்ட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது நடக்கலை அது நடக்கலைங்கிறதுலாம் கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகள், அதாவது கசின் பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக டக்குன்னு நல்ல ஒரு விஷயம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். பேசவே மாட்டேன், என்கிட்ட இப்படி பேசுகிறாளே, ஏதோ ஒரு காரணமாக இருக்குமோ மனசு சொல்லும். இன்னொன்று பாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யதார்த்தமாக பேசவும் வைக்கும். யாராவது ஹெல்ப் கேட்டால் இன்றைக்கி பண்ணிவிடுவேன். அதுவும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நேரங்களில் ஹெல்ப் பண்ணியெல்லாம் பட்டுவிடுப்பேன். ஐயோயோ ஹெல்ப் பண்ணவே படாது, பண்ணி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்குது, ஆனால் மனசு கேட்க திருப்பி ஹெல்ப் பண்ணிவிடுவீங்க. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். அதாவது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன். இன்றைக்கி தொழிலுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, பேச்சுவார்த்தைகளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, தொழிலுக்கு பெஸ்ட். ஆனால் ஒரு காரியம் தடங்களாகி தான் சக்ஸஸ் ஆகும். தடங்களாகி தான் சக்ஸஸ் ஆகும். கடவுள் ஒரு செக் வச்சுருப்பார் இல்லையா, நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு செக் வச்சுருப்பார். அது முடிஞ்ச வரைக்கும் போராடி முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ரோடு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோடு போட்டிருக்காங்க, ஐயோ இன்றைக்கி ரோடு போட்டிருக்காங்க, தடங்களாகிடுது, நம்ம வேண்டாம் வீட்டுக்கு போவோன்னு திரும்பி போய்டுவேலாம். கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இந்த வண்டியெல்லாம் எங்கே போகுது, நம்ம அந்த வழியாக பிடிச்சி அப்படி போயிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைய தினத்தில் ஆல்டர்னேட்டிவ் ஏ பி பிளான் சி பிளான்னு போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குள்ளான நல்ல நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது. ரிஷபராசி என்பவர்கள் இத்தனை நாளாக போராடி 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 ஒவ்வொரு விஷயமாக ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க. காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், யார்ட்டையும் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், இப்படி சொல்லக்கூடாது. யார்ட்டையும் அந்த மாதிரி ரகசியத்தை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ரகசியமாக அப்படியே வெளிப்படுத்துகிறோம். அதனால் ரகசியத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமண காரியங்களில் கைகூடி வந்துவிடும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ளே கோச்சுண்டா பேசிண்டான்னா கொஞ்சம் நேரத்தில் ஒன்று சேர்ந்துருவா. ஒரே ஒரு காஃபி முடிஞ்சுது. அதே சமயத்தில் பால், அதே சமயத்தில் டீ, எனக்கு போடுறியா இல்லையா, சாப்பிட்றலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சேர்ந்துருவோம். அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்கள் யாருக்கும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்லபடியான காரியங்கள் நடக்கும். உங்கள்கிட்ட பேசாத இருந்தால், அதே சமயத்தில் எங்கூட சண்டை போட்டால் எல்லாம் மாறிடும். கடைசியில் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடக்குங்கிறேன். உங்களுக்கு பெனிஃபிட்டாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப வயசானவங்க, ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்ரூமில் வழுக்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க, ஏதேனும் கட்டு போட்டிருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடெல்லாம் நல்ல பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஏன் நல்ல நாள்னு சொல்கிறேன் சார், போட்டு வாட்டி எடுத்துருது, ஏன் நல்ல நாள்னு சொல்கிறேன்? அதாவது சந்திராஷ்டமம் போனாலே ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல், பெரிய நிம்மதி கிடைக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரம் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிவிடுவேன், யதார்த்தமாக சொல்லிவிடுவேன், அது அவளுக்கு தப்பாக போயிடும். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, சுமாராக இருக்குது, இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது, சுமாராக இருக்குது. சமையல் பண்ணும்பொழுது ரொம்ப ஆசையாக வச்சுருப்பா. சாம்பார் இவா வச்சுருப்பா, ரசம் இவா வச்சுருப்பா. சாம்பார் தான் டாப்பு, ரசம் என்னமோ இன்றைக்கி சரியில்லை, இன்றைக்கி ரசம் நல்லா இருக்குது, சாம்பார் சரியில்லையே, முகம் அப்படியே வாடி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நான் எல்லாத்தையும் உண்மை பேசுகிறேன்னு டப்புன்னு பேசிடக்கூடாது. ரொம்ப அது கவனமாக இருக்கணும். நம்ம எதாவது கிண்டல் கேலி பண்ணால் அவாமான சங்கடமாகும். என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுவிட்டோ அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா விஷயங்களும் கடவுள் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி கொடுப்பார். இன்றைய தினத்தில்
உங்களுக்கு சாதகமாக அந்த காரியங்கள்லாம் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு விஷயத்தை ஜெயிச்சு வந்துடுவேன். நிறைய போராடி அந்த காரியத்தை ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பிரயாணம் பண்ணலாம், போகிற காரியம் வெற்றியாகும். அப்பா வழி தொழில் வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பிரமாதமாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவா, அதே மாதிரி சேல்ஸில் இருக்கிறவங்க டார்கெட்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குருவாயூரப்பர் வழிபாடு, நினைச்சதை சாதிக்கும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு பூசம் ஆயில்யம். கடகராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நிறைய விஷயங்களை போட்டு யோசிக்கப்படாது, மனசை போட்டு கவலைப்படப்படாது, நிறையா போட்டு வேதனைப்படப்படாது. சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது. சில பேர் யதார்த்தமாக டக்குன்னு பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேசிடுவா, மன சங்கடப்படுத்துவா. கவலைப்படாது, விட்டு கொடுத்து சரி போட்டு வாளுடைய எப்படி இருக்குது மாறும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதாவது நிச்சயமாக எல்லாமே மாறும், முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி பெறுவீங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், டக்குன்னு இரவு நேர பிரயாணம் வேண்டாம். ஒரு விஷயத்துக்காக நமக்கு சாதகமாக நடத்தணும்னு நினச்சின்னா அது செல்ஃபிஷாக மாறிடும். மற்றவா முன்னாடி இவர் யாருக்குமே தன்னுடைய வேலை தான் தனக்கு முக்கியம், மற்றவாள்லாம் ஒன்றும் அவருக்கு முக்கியம் இல்லை அப்படி நினச்சிடுவா. அதனால் ரொம்ப இன்றைய தினத்தில் முடிவெடுக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதாவது எதை சொன்னாலும் குத்தோன்னு சொல்கிறா சார், எதை தான் நான் பண்ணுறது, எதை சொன்னாலும் குத்தோன்னு சொல்கிறாளே, எதற்கு எடுத்தாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, வாட் டு டூ, என்ன பண்ணுறதுண்ணா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு தான். பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி ஒரு 11 தடவை பிரதட்சணம் வச்சு அருகம்புல்லை அர்ச்சனை பண்ணி அந்த 2 அருகம்புல்லை கையில் வச்சுக்கோங்க. அற்புதமான பலன்கள் கூடி வரும் கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்துக்கு பார்த்துட்டோம்னா இன்றைக்கி சாதகம் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவா திருமண சக்ஸஸ். ரொம்ப நாளாக மனக்கவலை இருக்கிற மனக்கவலையெல்லாம் தீர்ந்துடும், நல்லது நடக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசி டக்குன்னு முடிவு எடுத்துருவேன். மற்றவாளுக்காக சில மாற்றங்கள் எடுத்து பண்ணிப்பீங்க. சரி எனக்கும் பெனிஃபிட் கொடுக்கணும், உங்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்கள் எடுத்து பண்ணி நல்லபடியான காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த போட்டா போட்டி பிரிந்திருந்தவாள்லாம் ஒன்று சேர்ந்துடுவாள். சில விஷயங்கள்லாம் இனிமேல் இதுதான் லைஃப் ஸ்டார்டிங், இப்படி தான் போயின்னு இருக்குது, பரவாயில்ல, நம்ம மெச்சூர்டாக அழகாக திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணிவிடுவேன். வெஜிடபிள் சம்மந்தமாக, அதாவது காய்கறி சம்மந்தமான வியாபாரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பழங்கள் சம்மந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் கவலைப்பட வேண்டாம். திருமண விஷயங்களுக்காக ரொம்ப மன வருத்தப்பட்டு கவலைப்பட்டு என் குழந்தைக்கு எப்படி நடக்குமோ இல்லை தன்னுடைய விஷயத்துக்கு எப்படி நடக்குமோன்னு வருத்தப்பட்டவாளுக்கு சரியாயிடும். ரொம்ப வயதானவாளை கவனமாக பார்த்துக்கணும். பாதகஸ்தானம் வேலை செய்யுது. சில விஷயங்களில் நல்லது நடக்கும். வீடு இடம் பொருள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அதை அப்படியே திருப்பி ப்ராப்ளம்னு ஒரு 10 முடிச்ச போட்டுறப்படாது. நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்படி யாராவது பேசினானா முதல்ல அந்த நபர்கிட்டருந்து விலகி நிற்கிறதே ரொம்ப நல்லது. ஐயோ என்னுடைய கேரக்டருக்கும் இந்த குணாதிசைக்கும் ஒத்து வராதுங்கிறத தெளிவாக இருந்துக்கும். ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி நிற்கணும். ஏமாறுறோன்னு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் என்ன சீக்வன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பயத்தோடு வாழக்கூடாது. சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த விதமான குணாதிசயங்களை தூக்கி ஒரு பக்கம் போட்டுவிட்டேன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம்தான். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நடராஜர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு நன்னா இருக்குது. வேலைவாய்ப்பு கூடி வரும், கேட்ட இடத்துல பணவரவுகள் தேடி வரும். அதே சமயத்தில் மறைமுக எதிரிப்பா, கவனம் தேவை. வேலை வாய்ப்பில் கூட வேலை செய்கிறவா நிறைய எதிரியாக இருந்துட்டுருப்பா. சில விஷயங்கள் நல்ல நண்பர் தான் இப்போ பேசுகிறது கிடையாது, அக்கா பேச கிடையாது, தம்பி பேச கிடையாது, தங்கச்சி பேசுறது கிடையாது, எல்லாத்துட்டையும் விரோதம் சம்பாதிச்சுட்டே இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத விட நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்குது அதை என்ன மாற்றிண்டா சரியாகுங்கிறத யோசிச்சு பாருங்க. சில பொருட்கள் வாங்குவேல் அது உங்களுக்கு லாபகரமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்குவேல் லாபமாக விற்கும், உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு.
துளாராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சிறு சிறு மாற்றம் மன நிம்மதியை கொடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துடுவா. பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைக்கி சூப்பர் டே, நல்ல நாள். இல்லை சார் எனக்கு என்னமோ தெரில, காலையிலேருந்து ரொம்ப தடங்களாக இருந்தது, டென்ஷன், கைகாலெலாம் அப்படியே வரைக்கிறது, என்னன்னு தெரில. நீங்கள் நல்லா ஜாதகத்தை செக் பண்ணிக்கிற ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கணும். இல்லை சூப்பராக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரியே டே வந்து ரொம்ப நன்னாக இருக்குது, அப்போ பெஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடெல்லாம் பிரமாதமாக இருந்துன்னு இருக்கும். இன்றைக்கி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றி பெற்றுரும். உங்களால் மற்றவாளுக்கு அந்த காரியம் வெற்றி பெற்றுரும். அந்த மாதிரி துளாராசிக்கு ரொம்ப நன்னாக இருக்குது இன்றைய தினத்தில். என்ன வேலை வாய்ப்பில் மட்டும் டக்குன்னு மாறிடக்கூடாது. மற்றவா சொன்னால் அப்படி, இவா சொன்னால் அவா சொன்னான்னு மாறிடக்கூடாது. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்றபடி நாள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் அனுகூல்யம் தரக்கூடிய நாள். துளாராசி நண்பர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள். துளாராசி நண்பர்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய நாள். பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நல்லது நடக்கும். நிறைய முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயம் நடக்கும், ஒரு சில விஷயம் நடக்காது. 50-50 அந்த மாதிரி இந்த தினத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துருக்கு. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் சில நேரங்களில் ஃபோனில் பேசுகிறது, சில நேரம் இது எனக்கு கெட்டதுன்னு பட்டது அதை கண்டினியூ பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தவே வேண்டாம். அதை அப்படியே விட்டுடுறது நல்லது. தப்புன்னு தெரிஞ்சால் டப்புன்னு நிறுத்திடணும். விருச்சிகராசி நண்பர்கள் நல்லது நடக்கும். கடவுளுடைய அனுகிரகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். தனுசு ராசி நண்பர்கள், தனுர் ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், நிறையா பிரயாணம் இருந்துருக்கும். சில விஷயம் யாராவது ஏதாவது சொன்னால் பயமாகவே இருந்துருக்கும். இவா அப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு கனெக்ட் அப்படியே பண்ணுறது. நிறையா விஷயங்கள் அப்படி கனெக்ட் பண்ணி இதாக்கும் அதாக்கும். பிரெயின் எப்படி இயங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெட்டதை நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 9 கெட்டது வரும், ஒரு நல்லது வரும். அதே மாதிரி ஒரு நல்லதை நினச்சிங்கன்னா 9 நல்லது வரும், 2 கெட்டதும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தாட்டுன்னு சொல்கிற குட் தாட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுடணும். பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எதுவும் எதுவுமே பண்ண போகிறதில்ல. தெய்வானுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பாதகம் வரும், அதனால் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். சிக்கல் உண்டாக்கின மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக பயப்பட வேண்டாம். ஜெயிச்சு வந்துடுவேன். வேணால் பாருங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றியை தரும். தனுசு ராசி என்பவர்கள் போராட்டம், போராடி ஜெயிச்சா கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஏதாவது வீடு வாங்குறது, இடம் சேமிப்பு பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றி பெறும். கார் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராசி நண்பர்களே, பணவரவுகள் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். உணவின் தன்மைகள், அதாவது நான் வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், ஐ ஷுட் நாட் பிரேக் திஸ், அதுக்கு பெரிய மாற்றங்கள். ஐயோ, நடுவில் நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன். இதை சாப்பிட மாப்பிள்ள, அது சாப்பிட மாப்பிள்ளன்னு என்னை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கா சார். எதையுமே ஒரு ஃபாலோ பண்ண விட மாட்டேங்க. நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். அதே மாதிரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போயிடுத்துன்னா அதோட கவலைகள் இருக்கும். நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க, நடந்தது நன்மைக்குன்னு நினைங்க. எதுவுமே நன்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு கிரகநிலையை அப்படியே கவனித்து பார்த்தோன்னா ஒரு 70% சக்ஸஸாக இருக்குது, 30% ஒரு விரயங்கள் இருக்குது. அந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கோங்க. தங்கம், வெள்ளி இதெல்லாம் அதை சேமிப்பில் நீங்கள் போட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அதாவது தன்னுடைய நட்சத்திரம், அதாவது ராசிக்குள்ளே தன்னுடைய நட்சத்திரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பிரயாணம் பண்ணுறதுனா எப்படி சந்திராஷ்டமம் இருக்கோ அதே மாதிரி சில பேருக்கு மாறும். 50% ஆஃப் சந்திராஷ்டமம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. அவங்க வளர்பிறையில் பிறந்தாலும் தேய்பிறையில் பிறந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து மாறுறது. கும்பராசிக்கு இன்றைக்கி நன்னா இருக்கா, இன்றைக்கி நாளை பொறுத்து சூழ்நிலையை மாற்றிக்கோங்க. நாள் எனக்கு எந்திரிக்கும் போது டென்ஷன் இல்லாமல் சூப்பராக போகுது, நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னமோ தெரில சார், காலையிலேருந்தே ஒரே யோசனையாகவே இருந்துட்டுருக்கு, எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன், தனிமையாக ஃபீல் பண்ணுறேன்,
அப்போ இந்த நாள் ஃபுல்லாக இப்படி தான் போகும். ஸோ அப்படி ஒதுங்கி இருந்து சுவாமியை கும்பிட்றது வேண்டிக்கிறது நல்லது. இது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பேட்டர்ன். ஸோ இது கும்பராசி என்பவர்களுக்கு இப்படி தான் இருந்துகிட்ருக்கும். நீங்கள் நிறையா கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தில் சமயோஜித யோசனை டாப்பாக வரும். நான் சொல்லி தான் சார் இவா ஜெயிச்சா, நான் சொல்லி தான் இவா ஜெயிச்சா, நான் சொல்லி தான் இவா ஜெயிச்சா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், என்னோடய டைம் சரியில்லையோ, 7.5 சனிங்காட்டியோ, அப்படியெல்லாம் ஒரு தோணல்கள் மனசில் வரும். நெவர் எவர் ஒரி அபவுட் தட். அது ஒரு பாடத்தை கொடுக்கும். யார் உங்கள் கூட இருக்கா, யார் கூட இல்லை, எது எப்படிங்கிறது எல்லாருமே சொல்ல வைப்பா. எல்லோரும் உங்களை பின்னாடி பேச வைக்கும். அந்த கிரகங்கள் உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பாக அவளை நினச்சி வச்சு பேச வைக்கும். நெவர் எவர் ஒரி அபவுட் தட். அதை பற்றி யோசிக்காதீங்க, கேட்காதீங்க, விட்டுடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. பின்னாடி எல்லோரும் பாராட்டின காலங்கள் உண்டு, பாராட்டுற காலமும் உண்டு. இதை பற்றி யோசிச்சேன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் பெஸ்ட்டு வழிபாடு இன்றைய தினத்தில். மீனராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள் நம்ம நினச்சது நடக்கணும்னு நினைப்போம், நடக்கிற வரைக்கும் போராடுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இருந்துகிட்ருக்கும். ஹெல்த்தை மட்டும் கேர் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம போராடி ஒரு சில விஷயத்தை ஜெயிக்க வரும்பொழுது யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் கொண்டாடினா உங்களுக்கு பிடிக்காது. என்ன சார் லைஃப் இது, நானும் படாத பாடுபடுறேன், வெரி ஒரி அபவுட் திஸ், எனக்கு என்னன்னே தெரில, நான் ரொம்ப யோசித்து பார்த்தா என்னால் திருப்பி இன்னும் இது பண்ண முடியல, நான் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணுறேன், நல்லது பண்ணாலும் இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற டென்ஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய மீடியமாக இருந்திருக்கு, நிறைய எதிர்மறையாக நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? பேலன்ஸ்டான மைண்டை வச்சுக்கணும். தியானம், யோகா பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் எது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், மன ரீதியான கவலைப்பட்டுருக்கேன், அது எனக்கு ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற கவலைகள் இருந்துட்டுருக்கு. ஏதேனும் ஒரு மந்திரம் என் லைஃப்பில் சொன்னால் எனக்கு ஒரு மாறக்கூடிய தருணம் கிடச்சுன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். அதாவது நரசிம்மருடைய அற்புதமான மந்திரம் தான் இது. மந்திரம் நரசிம்மரை மனசில் நினச்சிட்டு திரைலோக்கிய ரக்ஷகான்னு சொல்லிட்டு நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க. இது காலையில் ஒரு 11 தடவை, மத்தியானம் ஒரு 11 தடவை, சாயந்தரம் ஒரு 11 தடவை. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, உட்காந்த இடத்துல அப்படியே இந்த மந்திரத்தை நரசிம்மரை மனசில் நினச்சிட்டு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை கிடைக்கும். மனசில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்டு வரும். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நரசிம்மருடைய அந்த ப்ரொடெக்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் உங்களை வராமல் தடுக்கும், யாரையாவது பார்க்க விடாமல் தடுக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஆஹா இது நல்ல வேலை, இது நம்ம போயிருந்தோம்னா இவ்வளோ மாற்றம், இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சக்தின்னு உணர முடியும். இது நிறைய பேருக்கு சொல்லி மிகப்பெரிய பயன்களை கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமான பலன்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.